அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம நேச்சுரல் வெஜிடேஷன் இன் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், உலக அளவில் நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கையாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அதை தாங்க சொல்கிறாங்க. ஸோ இது இந்திய லெவல்லையும் அண்ட் வேர்ல்டு லெவல்லையும் விச் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், வெஜிடேஷன்னா என்ன, வேர்ல்டு லெவலில் அது எந்த மாதிரி ஒரு வெஜிடேஷன் இருக்குது, அது இந்திய லெவலில் எந்த மாதிரி வெஜிடேஷன் இருக்குது, ஸோ அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷனுக்கு அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எந்த விதத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுதாங்க இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வாட் இஸ் நேச்சுரல் வெஜிடேஷன்? நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் மீன்ஸ் பிளான்ட்ஸ் தட் க்ரோ வித்தவுட் ஹியூமன் ஹெல்ப்புங்க. ஸோ மனிதனுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அதுவே அதோடைய அந்த க்ரோனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை climate, soil and altitude. ஸோ அங்களுடைய கிளைமேட் கண்டிஷன் காரணமாக, சாயிலுடைய அந்த தன்மை காரணமாக, அது வருது ஆல்டிடியூட் காரணமாக, ஹியூமனுடைய ஹெல்ப் இல்லாமல் ஒரு பிளான்ட் ஒரு வெஜிடேஷனானது தாவரங்களானது அந்த இடத்துல வளருது அப்படின்னா அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன். இதில் என்னென்னலாம் இருக்குது? ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட். ஸோ ஒரு 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 இடத்துடைய நேச்சுரல் ஒரு வெஜிடேஷனை ஹியூமனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சில இடங்களில் மட்டும்தான். ஸோ லார்ஜ் டைப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, டைம் எடுக்கும். ஸோ ஒரு காடுகளை உருவாக்கணும் அப்படின்னா அந்த காடுகளை உருவாக்குறதுக்கு அதை அந்த இடத்த வந்து மனிதனால் கல்டிவேட் பண்ணணும். ஸோ அது அங்கங்கே செடி வளரணும். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹெல்ப் வந்து எஃபர்ட் வந்து அங்கே அதிகமாக தேவைப்படுது. ஆனால் எந்த ஒரு ஹியூமன் ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு வெஜிடேஷன் உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். என்னென்ன மாதிரியான வெஜிடேஷன்லாம் இருக்குது? சவானா டைப்னா இருக்குது, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், மரைன் ஃபாரஸ்ட், போரியல் ஃபாரஸ்ட், துந்த்ரா ஃபாரஸ்ட், ஃப்ரெஷ் வாட்டர், கிராஸ்லேண்ட், டெசர்ட், சவானா, இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு பயோம் வந்து இருக்குது. ஸோ இது நாம் பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. சரியா? சரி, மேஜர் நேச்சுரல் வெஜிடேஷன் டைப்ஸ் இன் வேர்ல்டு லெவலில் இந்த பயோம் எப்படி இருக்குது? ஸோ இதை பயோம்னு சொல்லுவாங்க. சரியா? இது உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த கொப்பன் கிளைமேட் ஞாபகம் வரலாம். ஸோ அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் ஒரு கொப்பன் கிளைமேட் நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் அந்த ஹியூமன் ஜியாகிரஃபி எப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் வெஜிடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம தனியாக கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்ன இடத்த மட்டும் பார்த்துருவோம். சரியா? ஸோ மேஜர் நேச்சுரல் வெஜிடேஷன் டைப்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ பயோம் அங்கே என்னென்னு பார்க்கும்போது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பேர்லேயே இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஹாட்டாக இருக்கிறது காரணமாக கண்டன்சேஷன் ஏற்பட்டு ரொம்ப வெட்டான ஒரு ரீஜனாக இருக்கும், மழை பொழிவு இருக்கும். ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், டால் ட்ரீஸாக இருக்கும், ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஒரு கேனப்பியாக இருக்குங்க. ஸோ அடர்த்தியான காடுகளாக இருக்கும், ஒரு லேடு ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்டேஷன் அங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட் அண்ட் பாருங்கள் அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இருக்கும், மழை பொழிவு இருக்கும். ஸோ குட் ஃபார் பிளான்டேஷன். ஒரு டென்சிட்டான ஃபாரஸ்ட் இருக்கும், அமேசான், காங்கோ அண்ட் இந்தோனேஷியா, ஸோ ஈக்குவடர் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகள். சவானா கிராஸ்லேண்ட், ஸோ ஹாட்டாக இருக்கும், ஒரு சீசனல் ரெயினாக இருக்கும். சீசனல் ரெயின் தான் இருக்கும், கண்டினியூஸ் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர் வந்து அங்கே இருக்காது. ஸோ சவானா கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது கிராஸ் வித் ஸ்கேட்டர்ட் ட்ரீஸ், கிராஸ் இருக்கும், அங்கங்கே ட்ரீஸ் இருக்கும், அதுதான் வந்து சவானா ரீஜன். ஸோ பாருங்கள், சவானா அப்படிங்கிறது கிராஸ் இருக்கும், அங்கங்கே மரங்கள் இருக்கும். ஸோ என்னென்ன ஏரியாக்கள்? ஆஃப்ரிக்கா, பிரேசில் அண்டு ஆஸ்திரேலியா ரீஜன். அது டெசர்ட் வெஜிடேஷன், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெரி ட்ரை. மழை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ மழை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதிக இலையில் இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்காது. கேக்டஸ், தானி ஷ்ரப்ஸ், ஸோ முட்புதிர் காடுகளாக மட்டும் முட்புறத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ சஹாரா, அரேபியன் அண்டு தார் டெசர்ட். ஸோ இதெல்லாம் வந்து டெசர்ட் வெஜிடேஷன். ஸோ பாருங்கள், அடுத்து வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஸோ டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மைல்டாக இருக்கும், மாடரேட் ரெயின் இருக்கும். மைல்டாக என்ன, அந்த வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டாக இருக்கும், மாடரேட் ரெயினாக இருக்கும். டிசிடியஸ் ஃபாரஸ்ட், இழிவுதிர் காடுகளாக இருக்கும். டெம்பரேட் ஃபாரஸ்ட்ன்றது டிசிடியஸ் ஃபாரஸ்ட், ஏன்னா மாடரேட் ரெயின்ஃபால் இல்லையா. ஸோ அதனால் மழை இல்லாத காலங்களில் இலைகளை உதிர்த்து அது தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக யூஎஸ்ஏ, யூரோப் அண்டு சைனா இங்கெல்லாம் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட் இருக்கும். டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ட்ரை கண்டிஷன்ஸாக இருக்கும், ரொம்ப டால் கிராஸஸ் இருக்கும், வெரி ஃபர்டைல் சாயில், ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் இருந்த சாயில் இருக்கும், ஆனால் கிராஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெம்பரேட் கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறத ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப்பி கிளைமேட். ஸோ ஸ்டெப்பி கிளைமேட் சொல்லுவாங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பி. ஸோ இதனால தான் அதுக்கு அந்த கிளைமேட்டுக்கு பேர் வந்து ஸ்டெப்பின்னு வந்துச்சு. ப்ரைரீஸ், யூஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ரைரீஸ், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்பி கிளைமேட். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட், மரங்கள் இருக்காதுங்க, அதிகப்படியான புற்கள் தாங்க அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து ஸ்டெப்பி கிளைமேட்னு சொல்லுவாங்க. அது வந்து டைகா,
கோனிஃபரஸ் ட்ரீஸ் ஊசியிலை காடுகள் இருக்கக்கூடியது ரொம்ப கோல்டாக இருக்கும், அங்கே வந்து சூரிய வெளிச்சம் இருக்கா, சூரிய வெளிச்சம் இருப்பாங்க, அந்த இன்சுலேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும், ஸ்னோயாக இருக்கும், அது இப்படியான பனிப்பொழிவு இருக்கும். பைன் மர காடுகள், ஃபிர் அண்டு ப்ரூஸ், எவர்கிரீன் நீடில் ட்ரீஸ், அதாவது ஊசி இலை காடுகள் சொல்லுவாங்க, கேனடா அண்டு ரஷ்யா. ஸோ எல்லாமே வந்து இந்த ஆர்டிக் சர்க்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கள். அதாவது துண்ட்ரா டைப் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறது ஃப்ரீசிங் கோல்டு, ரொம்ப கோல்டாக இருக்கும். மோசஸ், லிச்சன்ஸ், நோ ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பர்மாஃப்ரோஸ்ட் ரீஜியன், ஆர்டிக் அண்டு கிரீன்லேண்ட், ஸோ ரொம்ப வந்து பனியால் உறைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் இந்த சின்ன சின்ன ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் சின்ன சின்னங்களில், அது புற்கள் மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து துண்ட்ரா டைப் ஆஃப் வெஜிடேஷன் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இந்தியா லெவலில் என்னென்ன மாதிரியான பயோம் இருக்குது? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்கும்? மேலே பார்த்தே தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் இருக்குதா? ஸோ இதெல்லாமே வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். வெஸ்டர்ன் காட்ஸ், அந்தமான் அண்டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், ஸோ டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், எவர்கிரீனாக இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் இஸ் தட் த்ரூ அவுட் தி இயர், வருஷம் முழுக்க அங்கே மழை பொழிவு இருக்கும். அது பிறகு ட்ராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், சென்ட்ரல் இந்தியா, யூபி, பீகார் அண்டு ஒடிஷா. ஸோ சென்ட்ரல் இந்தியா, யூபி, பீகார் அண்டு ஒடிஷா இந்த ஏரியாக்கள்லாம் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ஷெட் லீவ்ஸ் இன் ட்ரை சீசன், மழை இல்லாத காலங்களில் இலைகளை உதிர்க்கும். மான்சூன் காலங்களில் திரும்ப வந்து மழை பொழிவு இருக்கும். நம்ம கூட பார்த்துருப்போம் ட்ரை சீசனில் சில மரங்கள் நம்மளும் உதிர்ந்துருக்கும். அது பிறகு வந்து மழை வந்ததுக்கு அப்புறம் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்ல பசுமையாக இருக்குது இல்லையா? அது வந்து தான் ஃபாரஸ்ட். தான் ஃபாரஸ்ட் வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் இருக்கும். ஸோ ராஜஸ்தான் அண்டு குஜராத் ரீஜியன் ட்ரை ஏரியாவாக இருக்கும். கேக்டஸ் அண்டு பபுல் மாதிரியான டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அங்கே இருக்கும். அது பிறகு மவுண்டைன் ஃபாரஸ்ட், ஹிமாலயஸ் வித் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய பகுதியில் மவுண்டன் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. பைன் அண்டு ஃபிர், மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ காஷ்மீர் அண்டு லடாக் ரீஜன் அண்டு அருணாச்சல் பிரதேஷ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ரிவர் பேசின் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து அந்த பிரம்மபுத்திரா ரிவர் ஆனது இங்கே வருமா? ஸோ இங்கே பிரம்மபுத்திரா ரீஜன் அருணாச்சல் பிரதேஷ் வரும்போது இது வந்து ஒரு வேலிங்க. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு வேலி தான் சொல்லுவாங்க. அசாம்லாம் வந்து ஒரு வேலி தான். ஸோ இங்கெல்லாம் வந்து ஹைட்டாக இருக்கும், ஹைட்டாக இருந்து இது லோவாக இருக்கும். அதனால் தான் இங்கேருந்து டக்குன்னு ஃபாரஸ்ட்டாக இங்கே வருங்க. ஸோ இங்கே தான் வந்து சைனா வந்து அந்த டேம் வந்து உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து ஃப்ளட் அலர்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஃப்ளட் டேஞ்சர் வந்து இங்கே அதிகமாக ஏற்படும். ஏன்னா வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் ரீஜன், திடீர்னு வந்து அங்கேருந்து சைனா வந்து அந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னா எங்களால் வந்து ஃப்ளட்டு பாதிக்கப்பட்டிருந்தனால அதுதான் வந்து இந்தியா வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து பைன் மர காடுகளும் ஃபிர் ரீஜனும் அங்கே அதிகமாக இருக்கும். அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம், ஒரு டெல்டா ரீஜனாக இருக்கும், கோஸ்டல் டெல்டா. ஸோ சுந்தர்பன் காடுகள் அண்டு மகாநதி ரீஜியன், சால்ட் அதிகமாக இருக்கும். ரூட்ஸ் இன் ஸ்வாம்பி ஏரியாஸ், ரொம்ப ஒரு சதுப்பு நில காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அங்கே அதிகமாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ். அது சரிங்களா? இங்கே மழைப்பொழிவு எங்கே இருக்கும்? ஸோ சுந்தர்பன் காடு இங்கேங்க. ஸோ இது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சுந்தர்பன காடுகளா, இது வந்து கோதாவரி, கிருஷ்ணா, அது பிறகு வந்து காவிரி டெல்டா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரிவர் ரீஜனாகவே இருக்குது பாருங்கள், ரிவருடைய மவுத்தாகவே இருக்குது பாருங்கள். சரி, இங்கே வந்து மழைப்பொழிவு எந்த மாதிரி இருக்கும்? ட்ராபிக்கல் ரீஜனில் மோர் தென் 200 சென்டிமீட்டர் வந்து, அதாவது அடிப்படையான மழை ஒரு பொழிவு இருக்கும். ட்ராபிக்கல் டிசிடிஎஸில் 10 to 200 சென்டிமீட்டர். தான் அண்ட் ஷப் ரீஜனில் ட்ரைஸ் ஏரியாவில் 50 to 100 சென்டிமீட்டர். டெசர்ட்டில் இன்னும் மோசம், 50க்கும் குறைவாக தான் இருக்கும், 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு இருக்கும். ஸோ டெசர்ட் ரீஜனில். சரியா? ஸோ ஒரு கீ ஃபேக்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோமா? ஸோ சுந்தர்பன் காடுகளில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எது? சுந்தர்பன் காடுகள் தான், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடியது. அது டீக் அண்ட் சால், ட்ராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட். எபோனி அண்ட் மெஹகோனி, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஆல்பைன் அண்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட் வித் இன்க்ரீசிங் த ஆல்டிடியூட் ஏரியாவில் இருக்கும். கிர் ஃபாரஸ்ட் குஜராத்தில் இருக்கக்கூடியது. ஒன்லி ஹோம் ஃபார் ஏஷியாட்டிக் லயன்ஸ், ஆசிய சிங்கங்கள் இந்த ஏரியாக்கள். அதான் கிர் ஃபாரஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, சிங்கத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. த நேச்சுரல் வெஜிடேஷன் ஃபவுண்ட் இன் ஏரியாஸ் ஆஃப் ஹை ரெயின்ஃபால் அண்டு நோ ட்ரை சீசன் இஸ். ஸோ எந்த ஏரியாக்களில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும், நோ ட்ரை சீசன் இருக்கும். த்ரூட் த இயர் ரெயின்ஃபால் எங்கே இருக்கும்? ஈஸியான ஆன்சருங்க இது. ட்ராபிக்கல் டிசிடியஸ், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், தான் ஃபாரஸ்ட் அண்டு டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஸோ 4 டைப். இந்த 4 டைப்பில் எங்கே அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும்? நோ ட்ரை சீசன், மழை இல்லாத காலங்கள் இல்லை, கிடையவே கிடையாது. 4ல் எது? சரிங்களா? இதுக்காக என்ன சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.